பண்ணணுமே. உன்ன உன்ன கப்ப காமிச்சா விருப்பத்திட்டு போற உன் திமிருக்கு இந்த பாலை வச்சே உனக்கு பால் ஊத்துறேன். சோக கீதம் பாடிக்கிட்டு இருக்கா. அக்கா, எதுவுமே சாப்பிடாம ரூமை விட்டு வெளியில வராம இப்படி நீங்க ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறத பாக்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. ராத்திரி சாப்பிடாம படுத்தா உடம்புக்கு நல்லது இல்லக்கா. அதான் நானே பாலை காய்ச்சி கொண்டு வந்தேன். இந்த பாலை குடிச்சிட்டு படுத்துக்கோங்க. சிங்கம் இல்லாத காட்டுல நரிங்கெல்லாம் சேர்ந்து நாட்டாம பண்ற மாதிரி நீங்க இப்படி ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறதுனால வெளியில என்னெல்லாம் அநியாயம் நடக்குதுன்னு தெரியுமாக்கா உங்களுக்கு? அதெல்லாம் பார்க்க பிடிக்காம நானும் உங்க கூடவே இங்கேயே வந்து இருந்துடலாமான்னு தோணுது. ஆனா என்னக்கா பண்றது? நீங்க அங்க இல்லாத நேரத்துல உங்க இடத்துல இருந்து சில கடமையெல்லாம் செய்ய வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குல்ல. அதெல்லாம் தட்டி கழிக்க முடியுமா? அதனாலதான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்கேன். அக்கா, பால் ஆறிக்கிட்டே இருக்கு. சூடு ஆறதுக்குள்ள கொஞ்சம் குடிங்கக்கா. அக்கா, நீங்க அந்த பார்வதிய மருமகளா ஏத்துக்கவே மாட்டேன்னு சொன்னீங்கல்லக்கா. அவ அந்த வார்த்தைய கொஞ்சம் கூட மதிச்ச மாதிரியே தெரியலக்கா. ஆமாக்கா, நான் உங்களுக்கு பால் கொண்டு வந்து கொடுக்கணுங்கிறதுக்காக கிச்சனுக்கு போறேன். அவ என்ன கொஞ்சம் கூட மதிக்காம இந்த நேரத்துல ஆதிக்கு புதினா டீ கொண்டு போறாக்கா. அக்கா, நான் உங்களுக்கு கண்ணாடி டம்ளர்ல பால் கொண்டு வந்திருக்கேன். ஆனா அந்த பார்வதி ஆதிக்கு எதுல புதினா டீ கொண்டு போனா தெரியுமா? நான் மட்டும் இப்ப அத சொன்னேன், நீங்க டென்ஷன் ஆயிடுவீங்க. அது எந்த கப்பு தெரியுமாக்கா? இந்த ஆதி பார்வதி இமேஜ் போட்டிருக்குமே, அந்த கப்புல கூட சூடா ஏதாவது ஊத்துனோம்னா வெளியில மறைஞ்சிருக்கிற இமேஜ் அப்படி தெரியும்ல, அந்த கப்புக்கா. இன்னும் சொல்ல போனா ஒரு வாட்டி நான் கூட அந்த கப்பை பத்தி சொல்ல வந்து அத ஆதி ரெடி பண்ணல, மித்ரா தான் ரெடி பண்ணான்னு சொல்லி ஆதி சொன்னான்ல, அந்த கப்பு தான்க்கா. அந்த கப்புல தெரிகிற ஆதி பார்வதி இமேஜை என் முகத்துக்கு நேரா காட்டி என் வீட்டுக்காருக்கு எடுத்துட்டு போறேன்.
அப்படின்னு திமிரா சொல்லிட்டு எடுத்துட்டு போறாக்கா. என்ன இவ்வளவுதான் ரியாக்ஷனா? என்ன இவ கொந்தளிச்சு எந்த இப்பான்னு பார்த்தா அமைதியா உட்கார்ந்திருக்கா. கோமதி இவளுக்கு வேற வேலை வெட்டி இல்ல, சும்மா வெட்டி பேச்சு பேசுறதுக்கு போன் பண்ணிக்கிட்டு. இந்த போன் காலையே நமக்காக நாம யூஸ் பண்ணிக்க கூடாது. வனஜா ஆரம்பி ஆரம்பி. ஹலோ, என்னடா உங்களுக்குலாம் இப்பதான் அம்மாவோட ஞாபகம் வந்ததா? ஹலோ வனஜா, நான் கோமதி பேசுறேன். என்னது, இப்ப உங்களுக்கு லீவ் விட்டாங்க, அதை என்ஜாய் பண்றதுக்கு நான் இங்க இருந்து உடனே புறப்பட்டு அங்க வரணுமா? ஏய் வனஜா, என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? நான் ஊர்ல இருந்து கோமதி பேசுறேன். அடேய், என்னடா பேசுற நீ? இங்க பாரு, நீ பேசுறதெல்லாம் எனக்கு புரியுது. நான் என்ன பேசுறேன்னு நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. இங்க என்னலாம் நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரியும்ல? சிங்கம் மாதிரி இருந்த உன் பெரியம்மா சாதாரண சமையல்காரி கிட்ட அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வெளிய தலை காட்ட முடியாதபடி ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறாங்க. அவங்கள இங்க தனியா விட்டுட்டு நான் எப்படி அங்க புறப்பட்டு வர முடியும்? வனஜா, நான் பேசுறது உனக்கு கேக்குதா இல்லையா? நீ பாட்டுக்கு ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்க. நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுடா, ஆனா நான் சொல்றது நீ கேளு, நிலைமைய புரிஞ்சுக்கோ. இங்க பாரு, உங்க எல்லாரையும் விட எனக்கு அக்கா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தானே நான் உங்க எல்லாரையும் விட்டுட்டு அக்கா கூட இங்கேயே இருக்கேன். அது மட்டும் இல்லடா, இப்ப இந்த வீட்ல அக்காவுக்கு நான் ஒருத்தி மட்டும்தான் விசுவாசமா இருக்கேன். அத அக்காவே இப்பதான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நேரத்துல அவங்களை எப்படி நான் தனியா விட்டுட்டு வர முடியும்? அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு என்ன விட்டா வேற யார் ஆறுதலா இருப்பா? அதெல்லாம் அவங்கள விட்டுட்டு நான் எங்கேயும் வர முடியாது. புரிஞ்சுக்கோ. என் புருஷன் என் பிள்ளைங்களை விட அக்கா தான் எனக்கு இப்ப ரொம்ப முக்கியம். அவங்கள விட்டுட்டு நான் எங்கேயும் வர மாட்டேன். அது பாரு. கோமதி, ஐயோ, இவன் எதுக்கு இப்ப போனை வாங்கினா? ஊர்ல இருந்து கோமதி போன் பண்ணிருக்குது. நீ என்னமோ வெளிநாட்டுல இருந்து உன் புள்ளைங்க போன் பண்ண மாதிரி பில்டப் குத்துனுக்குற. இப்ப எது போய் பிடிக்கிற? கோமதியா? கோமதின்னு எனக்கு யாரையுமே தெரியாதே. இரு இப்ப நான் கன்ஃபார்ம் பண்றேன். இருமா குழந்தை, யாருன்னு இப்ப செக் பண்ணிடுறேன். ஐயோ, ஸ்பீக்கர்ல போட்டோம். ஹலோ கோமதி அக்கா. ஹலோ, யார் பேசுறது? இது என்ன லேடி வாய்ஸ்? அக்கா, நான் வடிவேலு பேசுறேன்க்கா. வடிவேலு, நீயா? நீ வனஜா கூட தான் இருக்கியா? ஆமாக்கா. ஆமா, அது என்ன வனஜாக்கு போன் பண்ணா பேசுறது நானும் தெரியாம அவ பாட்டுக்கு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கா? அக்கா, பேசுறது நீதான் தெரியாம வனஜா பேசலக்கா, நீன்னு நல்லா தெரிஞ்சுதான் பேசிருக்கா. நானும் தெரிஞ்சு எதுக்காக அவ அப்படி பேசினா? அவளுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிக்கிறேன். கோமதி அக்கா, அது இப்ப தெரிஞ்சிருக்கா. நீ போனவை. வடிவேலு, எதுக்கும் மனஜாவ நல்ல டாக்டர் கிட்ட கூட்டு போய் காட்டு. என்னது? எதுக்கு டாக்டர் கிறுக்கு பிடிக்கவா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போனவை. என் போன்ல இருந்து கோமதி அது எப்படி? குடி. பாத்தீங்களாக்கா, ஊர்ல இருந்து கோமதி அக்கா இவகிட்ட அரட்டை அடிக்கிறதுக்காக போன் பண்ணா, வனஜா அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக எப்படி சென்டிமெண்டா சீன் போடுறா பாத்தீங்களா? என்ன பாக்குறாங்க? ஓ, ஸ்லோ மோஷனா? அக்கா, இவன் என்னமோ ரொம்ப நல்லவ மாதிரி சீன் போடுறா. இவனை நம்பாதீங்கக்கா. இவனுக்கு ஆதி பார்வதி பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். ஐயோ, கோல் முட்டி என்ன கோத்து விடுறாளே. இவன் என்ன பண்ணா தெரியுமா? பார்வதிய தங்கச்சின்னு சொல்லிக்கிட்டு கல்யாணத்தை எப்படியோ தடுத்து நிறுத்துவேன்னு சொல்லிட்டு மண்டபத்திலேயே சுத்திட்டு இருந்தாக்கா. வனஜா, நீ மாட்டிக்கிட்டேன்றதுக்காக என்னையும் ஏதாவது சொல்லி மாட்டி விடலான்னு பாக்குறியா? அகிலக்கா, ஆதி பார்வதி கல்யாண விஷயம் சத்தியமா எனக்கு தெரியாதுக்கா. ஆனா அவன் காதல் பண்ண விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியுங்கா. தெரியும்ல, அத முதல்லயே அக்கா கிட்ட வந்து சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்லல? அப்ப நீ அவங்க பக்கம் தானே.
அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா. ஆதி பார்வதி காதல் விஷயம் ஏற்கனவே வனஜாக்கு தெரிஞ்சிருக்குது. அது உங்ககிட்ட சொல்லியிருக்கோம். நீங்க அதை கேட்டு ஏற்கனவே டென்ஷன் ஆயிருப்பீங்க. நான் வேற சொல்லி இன்னும் கொஞ்சம் உங்களை டென்ஷன் ஆக்க வேணாம்னு சொல்லலக்கா. இருந்தாலும் ஆதி மாப்பிள்ள இப்படி பண்ணிட கூடாதுக்கா. இல்லக்கா, இவன் பேசுறதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க. இவன் முழுக்க முழுக்க அவங்க பக்கம் தான் சப்போர்ட். இப்ப என்னமோ உங்ககிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக இப்படி எல்லாம் நடிச்சிட்டு இருக்கான். ஆமா ஆமா, இவ்வளவு நேரம் யார் போன்ல நடிச்சிருந்தாங்கன்னு அவங்க பார்த்து தானே இருந்தாங்க. அக்கா சத்தியமா சொல்றேன், நான் எப்பவுமே நம்ம ஆதிக்கடவுள் பரம்பரைக்கு களங்கம் ஏற்படுற மாதிரி நடந்துக்கவே மாட்டேங்க்கா. என்ன நம்புங்கக்கா. என்னக்கா நம்பிட்டீங்களா? நன்றிக்கா. இல்லக்கா, நம்பாதீங்க. இவன் பேசுறதெல்லாம் பொய். இவன் உங்களுக்கு சாதகமா இருக்கிற மாதிரியே அங்க போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவான். முழு சப்போர்ட்டும் அவங்களுக்கு தான். பின்ன முழு சப்போர்ட்டா உனக்கு கொடுத்தா நீ சாப்பிட மாட்ட? நிறுத்துங்க, எம்மா நிறுத்துங்க. உங்க சண்டையை வெளியில வச்சுக்கங்க. Get out. Out. உன்னைய சேர்த்தா சொல்றாங்க. வா நீ போ முதல்ல. எல்லாம் உன்னோடதான். நீங்க பாலை குடிங்கக்கா. வெறும் வயித்துல படுக்காதீங்க. போறேன் போறேன். கோமதி எப்படி கிராஸ் டாக்ல வந்தா? குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும், நம்ம நாக்குதல்ல சண்டை போட்டா நம்மளே வெளியே போக சொல்லிட்டாங்களே. இருந்தாலும் விடவே கூடாது வனஜாவை. வடிவு. ஆமா, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? வாய்க்கு வந்துட்டு அக்கா முன்னாடி. இரு இரு, பெதுக்கு தொகுற வெச்ச ஆப்பு பத்தாதா? இன்னும் கொஞ்சம் வைக்கணுமா? வடிவு, நீ தேவையில்லாம என் ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருக்க. அது உனக்கு நல்லது இல்ல. மரியாதையா ஒதுங்கி நடந்துக்கோ. தேவையில்லாம கிராஸ் பண்ணல, தேவையோட தான் கிராஸ் பண்றேன். என்ன சொல்ற நீ? சித்தி, வாடா மாப்பிள்ள. அத நான் சொல்றேன். உங்களை மாதிரி கெட்டவங்களோட ஆட்டத்தை ஆண்டவன் பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க சித்தி. உங்களோட கொட்டத்தை அடக்கிறதுக்கு ஒரு ஆள் அனுப்பி வைப்பான். சூப்பர் மாப்பிள்ள. தேங்க்ஸ் மாமா. பெருசா சாதிச்ச மாதிரி. ஏண்டா, இப்ப எதுக்கு நீ சம்பந்தம் இல்லாம பஞ்சு சொல்லிட்டு இருக்க? ஆண்டி, மேலோட்டமா பாத்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் தெரியும். ஆனா அகில ஆண்டி கிட்ட பிரதரை அனுப்பி வச்சு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வச்சது நாங்க தானே தெரிஞ்சா அதுல இருக்கிற சம்பந்தம் உங்களுக்கு நல்லாவே புரியும். நாங்க துரோகம் பண்ணிட்டு தான் நினைச்சு எங்களை தள்ளி வச்சுட்டு நீங்க உண்மையா நடந்துகிட்டதா சொல்லி அம்மா உங்களை பக்கத்திலே வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தை நீங்க உங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி எங்களை பத்தி அம்மா கிட்ட தப்பா போட்டு கொடுத்து நீங்க காரியத்தை சாதிக்கலான்னு திட்டம் போட்டுட்டு இருக்கீங்கல்ல, அந்த திட்டத்துக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு தான் என் செல்ல வடிவு மாமாவை அங்க அனுப்பிச்சு வச்சோம். எப்படி எப்படி சித்தி, எங்க மாமா அம்மா முன்னாடி உங்க மூக்க வெற்றிகரமா உடைச்சிட்டாரா? மாமா கை கொடு மாமா. வாழ்த்துக்கள் மாமா. தேங்க் யூ மாமா. இங்க பாரு வனஜா, இனிமே இந்த வீட்டுல இருக்க யாரையும் நீ அகிலாக்கா கிட்ட போட்டு கொடுக்க முடியாது. நான் அதுக்கு விடவும் மாட்டேன். இனிமே இந்த வீட்டுல இருக்க எல்லாருக்கும் நான் வக்கீலா அகிலாக்கா கிட்ட பேச போறேன். நீ சொல்றதெல்லாம் பொய்ன்னு அகிலாக்கா கிட்ட நான் ப்ரூவ் பண்ணுவேன். மைண்ட் இட். அப்படி சொல்லு மாமா. சித்தி, இப்படி ஒரு ட்விஸ்ட நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கல்ல. நான் என்ட்ரில ஒரு பஞ்ச் டைலாக் சொன்னனே, இப்ப அது பொருத்தமா இருக்கா? இருக்கட்டும். உன்னை முதல்ல பேக் பண்ணி ஊருக்கு அனுப்புறேன். அப்புறம் எல்லாம் சரியாயிடும். அதுக்கான ஏற்பாடை முதல்ல பாக்குறேன். அதுக்கே மூலக்கடை வரைக்கும் போ. ஆல் தி பெஸ்ட் சித்தி. பை. ஆல் தி பெஸ்டா சொல்ற? உனக்கு வைக்கிற இருடா பெரிய வெடியா முதல்ல. போ போ, பண்ணு பண்ணு. உன்னால முடிஞ்சா ட்ரை பண்ணு, பாத்துக்கிறேன். நம்பிக்கிட்டே வா. என்ன மாப்பிள்ள, சந்தோஷமா? சந்தோஷமா? சந்தோஷம் சும்மா வெறித்தனமா இருக்கு மாமா. குட் நைட் மாமா. குட் நைட். வயசு சித்தி தூங்குன மாதிரி தான். நம்ம இன்னைக்கு தூங்க வேணாம்.
பார்வதியை என்ன பண்ணணும்னு நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஓகே மேடம். ஓகே மேடம். சரி, நான் சொன்ன வேலையை சீக்கிரமா முடிச்சிருங்க. ஓகே மேடம், முடிச்சலாம் மேடம். போங்க.